ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண. இலவசமே வேண்டாமே, எதுக்கு ஃப்ரீபீஸ்? எல்லா கட்சிகளும் இத்தனை நாளாக கொடுத்துட்டு இருக்கு. இப்போ புதுசாக இது வரைக்கும் கொடுக்காத கட்சியும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட். அதாவது மக்களை உழைக்கவே விடாமல் அவங்கள டோட்டலி வேஸ்ட் ஆக்கி அவங்கள உயரவே விடக்கூடாது. அதுதான் அரசியல்வாதிகளோட எண்ணம். இதை பற்றி மகாபாரதம் என்ன சொல்கிறது? மகாபாரத யுத்தம் முடிஞ்சது, எல்லாரும் செத்து போயிட்டா. பஞ்ச பாண்டவர்களை தவிர்த்து பஞ்ச பாண்டவர்கள் ராஜ்யத்தை ஆள்றா. தர்மர், யுதிஷ்டர் தர்மவான், நீதி தவறாமல் ராஜ்யம் பண்ணுறார். எல்லாருக்கும் தர்மம் பண்ணிட்டு இருக்கார். இவரை விட தர்மவான் யாருமே உலகத்தில் இல்லைன்னு அவ்வளோ புகழ் வந்துடுத்து. அது அவருக்கே ஒரு கர்வம் வந்துடுத்து. நம்மளை விட தர்மவான் இந்த உலகத்தில் ஒருத்தருமே இல்லை அப்படின்னு. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம், ஏதோ நினைக்கிறோம், இதெல்லாம் கடவுளுக்கு தெரியாதா? நம்ம ஒவ்வொரு செகண்டு நினைக்கிறது கூட கடவுளுக்கு தெரியும். அத்தனை பேரோட தான் இது கிருஷ்ணனுக்கு தெரிகிறது. கண்ணபிரான் சரி தர்மனுக்கு ஒரு லெசன் கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு யுதிஷ்டிர சொல்கிறார், வா என் கூட வா அப்படிங்கிறார். ஸோ 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போகிறா. மலைநாடு போகிறா. எங்கே? கேரளா. கேரளாவில் யார் ராஜா? மகாபலி சக்கரவர்த்தி. ஸோ இவா 2 பேரும் அந்த ராஜ்யசபைக்கு போகணும். மகாபலி கிட்டக்க போகிற வழியில் ஒரு வீடு, இந்த ஒரு கிராமம். கதவை தட்டுறா. ரொம்ப தாகமாக இருக்குது, குடிக்க தண்ணி கொடுங்கோங்கிறா. அந்த உள்ளுக்குள்ளேருந்து அந்த வீட்டு பொம்பளாட்டி தண்ணி கொண்டு வரா. சொம்பில் தண்ணி கொண்டு வரா. என்ன சொம்பு? தங்கச்சொம்பு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை, பித்தளை இல்லை, காப்பர் இல்லை, வெள்ளியும் இல்லை, தங்க சொம்பில் அவள் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறான். 2 பேரும் தண்ணி குடிக்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம்? அவள் குடிச்சோன்னா சொம்பை வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே போவோம். அதை அப்படி கையில் வாங்கி அப்படி விட்டறிஞ்சிட்டா. சைடில் விட்டறிஞ்சிட்டு உள்ளே போயிட்டான். தர்மர் அவளை கூப்பிட்டு கேட்குறாங்க, பொம்பளை என்னம்மா அது தங்க சொம்புமா, அதை எடுத்து உள்ளுக்குள்ளே பத்திரமா வைக்க வேண்டாமா, இப்படி விட்டறிஞ்சிட்டியே அது வெளியில் அப்படிங்கிறான். அது சொல்கிறா, ஐயா நாங்கள்லாம் ஒரு தடவை யூஸ் பண்ண பாத்திரத்தை இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டோம். எந்த ஒரு பண்டத்தையுமே 2ஆம் தடவை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், அதான் விட்டறிஞ்சிட்டோம் அப்படின்ட்டு. ஆச்சரியமாக இருக்குது யுதிஷ்டிருக்கு. என்னடா அது இந்த மாதிரி நமக்கு ஒரு சம்பவம் பார்க்க தெரியலன்னு சொல்லிட்டு சத்தமே போகிறார். கிருஷ்ணரும் போகிறார் சத்தமே இல்லாமல். அங்கே மகாபலி கிட்ட வந்தாச்சு. மகாபலி ராஜா உள்ளே உட்காந்துருக்கார். கிருஷ்ணர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நியூஸ் பண்ணோன்னே கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு மகாபலி வரான். மகாபலி கேட்குறான், பகவானே நீ எதுக்கு இங்கே வந்திருக்கே, என்ன கூப்பிட்டுருக்கலாமே அப்படிங்கிறான். அப்போ மகாபலி சொல்கிறார், யார் வந்திருக்கா, எத்தனை பேர் வந்திருக்கேன்னு கேட்குறான். கிருஷ்ணர் சொல்கிறார், மகாராஜா இப்போ தர்மரை கூட்டின்னு வந்திருக்கேன். உலகத்திலேயே சிரேஷ்டமான தர்மவான் இவர் தான். இவரை மாதிரி ஒரு தயாளு கிடையாது. இவ்வளோ மாதிரி ஒரு தர்மம் பண்ணவர் உலகத்திலே கிடையாது. அவர் கூட்டின்னு மகாபலி ரிப்ளை என்ன தெரியுமா? நான் அந்த ஆளெல்லாம் பார்க்க வரல, நீ பகவான் வந்திருக்க, உனக்கு நமஸ்காரம். அவன் நாட்டை கெடுக்கிறவன் யார்? தர்மன். நான் வரல அப்படிங்கிறார். என்ன சொல்கிற நீ அப்படின்னா, ஐ திங்க் அந்த யுதிஷ்டரோட நாட்டில் முழுக்க வாழ நிறைய பேர் ஏழைகள் இருப்பா, அவள வேலையே பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நீ 2 கை 2 கால் கொடுத்துருக்க, புத்தி கொடுத்துருக்க. ஏன் எல்லோரும் உழைக்க வேண்டாம்? எல்லோரும் உழைக்கணும். உழைச்சா அவள்கிட்ட பணம் இருக்குமே. இந்த ஊரில் பாரு, எங்கள் நாட்டில் எல்லாரும் உழைக்கிறான், எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது. யாருக்கும் எதுவும் இன்னொருத்த யாச்சகம் பண்ணியிருக்கணும்னு தேவையில்லை. பட் யுதிஷ்டிர் தர்மன் என்ன பண்ணுறார்? எல்லாருக்கும் தர்மம் பண்ணுறார். அப்போ யார் வேலை பார்ப்பா? அந்த நாட்டில் ஒருத்தர் வேலை பார்க்கல. அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாரும் ஏழையாகவே இருக்கா. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ராஜா எல்லாரும் ஏழையாக தனக்கு அடிமையாக இருக்கணுங்கிற எண்ணம் தானே அது. அதனால் நான் அந்த தர்மனை பார்க்க வரலைங்க. இது இந்த பக்கத்தில் போனது கட்டுருக்கிற யுதிஷ்டிரோட மண்டையில் பட்டுன்னு அடிக்கிறது. ஆஹா, நம்ம எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோம். தர்மம்னு சொல்லி எல்லாரையும் ஒரு கீழ்நிலையிலே தள்ளி வச்சுருக்கோமே அப்படின்னு யோசிச்சு, இனிமே உழைக்கும் கரங்களுக்குத்தான் உதவி. என்ன சொல்கிறார்? உழைக்கும் கரங்களுக்கு மட்டும்தான் உதவி, எல்லாரும் உழைக்கணும் அப்படின்னு இது பண்ணுறார். கிருஷ்ணர் அவருக்கு புத்தி சொல்லிட்டார். இப்போ இது எதை பற்றி பேசினோம்னா, எதுக்குப்பா இலவசம்? எல்லாம் பொம்மநாட்டிக்கு எத்தனை ரூபா இலவசம், பொம்மநாட்டி வேலை பார்க்க வேண்டாம். ஆம்பளைக்கு எத்தனை ரூபா இலவசம், வேலைக்கு போக வேண்டாம். அப்போ ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவன், கடை வச்சுருக்கிறவன் யாரை வச்சு வேலை பார்ப்பான்? வெளி மாநிலத்திலேருந்து வெளியூர்லேருந்து வரவனை வச்சு வேலை வாங்கணும். உடனே உள்ளூர் இருக்கிறவன் சண்டை போடுறான், எங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, அவனை வச்சுருக்கேன்னு. பட் உள்ளூர்காரனை வச்சுன்னா அவன் என்ன சொல்கிறான்? மாதத்துக்கு 15 நாள் லீவ் போட்டுறான்ப்பா. அப்புறம் நான் இங்கேருந்து ஆர்டர் எடுத்தால் அந்த ஆர்டர் எப்படி முடிக்கிறது? அதனால தான் வெளியூர்காரனை வச்சுட்டு பண்ண வேண்டியிருக்கு. எல்லோரும் உழைங்கப்பா. எல்லாருக்கும் கைகால் கடவுள் கொடுத்துருக்கான். படித்த புத்தி இருக்குது, அனுபவத்தோட புத்தி இருக்குது. வேலை பண்ணுங்கோ, உழைச்சி பணம் சம்பாதிங்க. எதுக்கு உங்களுக்கு இலவசம்?
இலவசம் வேண்டாமே, இனிமேல் இலவசம் வாங்காதீங்க. எந்த அரசியல் கட்சி கொடுத்தாலும், யார் கொடுத்தாலும் இலவசம் வேண்டாம், தேவையே இல்லை. வேணுங்கிறதுக்கு பணத்தை கொடுத்து வாங்கணும். அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேலை பண்ணணும், உழைக்கணும். உழைப்போம், நாடு காப்போம். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண.